பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து நம்ம வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ், மந்திர வார்த்தைகள், ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதனுடைய டெஃபினேஷன், மீனிங்ஸ், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மந்திர வார்த்தையை வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதை நீங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் எடுத்தாலும் ஓகே, மந்திர வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மந்திர வார்த்தை ஆர் சுவிட்ச் வேர்டு எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு சமமான பிரச்சனை, ஒரே சமமான சந்திக்கக்கூடிய பிரச்சனை அது என்ன அப்படின்னா கண் திருஷ்டி. ஸோ நம்ம நல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், அதுல 4 பேர் பார்த்துட்டு அதாவது நம்மளை அப்ரிஷியேட் பண்றதை விட என்ன இவன்லாம் இப்படி பண்றான், இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு அங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். ஸோ அது பெரிய அளவுலா இருக்கட்டும் இல்லை சின்ன அளவுலா இருக்கட்டும், அந்த கண் திருஷ்டி மட்டும் நம்ம நாளுக்கு நாள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த கண் திருஷ்டிக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்றது. கண் திருஷ்டி விநாயகரை வைப்போம், கயிறு கட்டுவோம், வேற ஏதாவது நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பூஜைகள்லாம் செய்வோம் கண் திருஷ்டிக்காக. ஸோ சுத்தி போடுறது இது எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ சின்ன குழந்தைங்க போய் ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வராங்க, டான்ஸ் ஆடிட்டு வராங்கன்னா உடனே வீட்டுல கூட சுத்தி போடுவாங்க. ஸோ அது எல்லாமே ஏன்னா மத்தவங்க நம்ம பிள்ளைய பார்த்து அந்த குழந்தை எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டா கூட அதனால ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகுமோ, ஸோ இல்ல அதை பாக்குறவங்க அப்படிதான் பார்ப்பாங்களா, இல்ல இந்த குழந்தைலாம் இப்படி இருக்கே நம்ம வீட்லயும் இருக்குதே அப்படின்னா கூட அது ஒரு எஃபெக்ட் ஆகுமோ. ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கண் திருஷ்டிகள் தான். அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படாம இருக்க, அப்படி கண் திருஷ்டியை வச்சுட்டாலும் அது நம்மளுக்கு உடனே ரிமூவ் ஆகிறதுக்கான ஒரு மந்திர வார்த்தையை நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ நிச்சயமா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெமடியாவும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மந்திர வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த மந்திர வார்த்தையை நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்றேன். கரு நெரு நெடி போ. கரு நெரு நெடி போ. ஸோ இப்போ இதை ஈஸியா சொல்லலாம். கரு நெரு நெடி போ, இதுதான் மந்திர வார்த்தை. இந்த மந்திர வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி டல்லா வரும், எனர்ஜி டல்லா ஆகுது. ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கே ஃபீல் ஆகும், எவனோ நம்மளை பார்த்து கண்ணு வச்சுட்டான், எவனோ நம்மளை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், எவனுக்கும் நம்ம நல்லா இருக்குது பிடிக்கல, அதனாலதான் நம்மளுக்கு இப்படி நடக்குது, இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த டைம்ல அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. நீங்க எங்க இருந்தாலும் அந்த அமைதியான இடத்த அப்படியே கண்ணை மூடுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை எதனா மனசுல நினைச்சுக்கோங்க, குலதெய்வத்தை கூட மனசுல நினைச்சுக்கோங்க. கண்ணை மூடி நினைச்சிட்டு, என்னை யாரோ கண்ணு வைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல, அதை பார்த்து சில பேர் வருத்தப்படுறாங்க, சில பேர் வைத்தறிச்சல் படுறாங்க, அது உடனே எனக்கு கிளியர் ஆகணும், அந்த எனர்ஜி உடனே எனக்கு கிளியர் ஆகணும் சாமி அப்படின்னு கண்ணை மூடிட்டு, கரு நெரு நெடிப்போ, கரு நெரு நெடிப்போ, கரு நெரு நெடிப்போ. இது போன்றது போ போ சொல்லணும். நம்ம போ, என்னை விட்டு போ, இல்ல போ அங்க போ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கரு நெரு நெடி இந்த மந்திர வார்த்தைக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கருன்றது கருப்பு. கருப்பு தான் வந்து, அதாவது ஒரு நெகட்டிவிட்டியால தான் அடிக்க முடியும். இதுதான் வந்து நம்ம தெய்வ சாஸ்திரத்திலயும் சொல்லி கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை அடிக்கக்கூடியது என்ன? கருப்பு. இந்த டார்க்னஸ்ன்றது இருள், கருப்பு, அதை அடிக்கக்கூடியது கருப்பு தான். ஸோ அதனாலதான் நம்ம கருப்பு சாமி, கருப்பண்ணசாமி, ஐயனார் இவங்களெல்லாம் நம்ம வந்து இது பண்றது. ஸோ அந்த கருப்பு இருக்கும் கலர். சரிங்களா? நெருப்பு. நெருப்பு என்ன? பொதுவா கிளென்சிங் ப்ராசஸ். நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா விதமான கெட்ட எனர்ஜியும் கிளென்ஸ் பண்றது வந்து நெருப்பு தான். ஸோ அந்த நெருப்பு. நெடின்றது என்ன? மிளகா, காரம். அந்த மிளகா நெடியை மட்டும் நம்மளால எந்த மனுஷனாலும் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் மிளகாவையும் அந்த கல்லுப்பியும் நம்ம கையில சுத்தி, நம்ம பாட்டியெல்லாம் வந்து சுத்தி போட்டு அந்த நெருப்புல தான் போடுவாங்க, போட்டு நல்லா படப்படன்னு பொரிய விடுவாங்க. ஸோ அந்த மிளகாவோட நெடி. இப்ப இந்த 3ம் சேர்ந்துருச்சு. இந்த 3ம் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? போன்னு திருப்பி அனுப்புறோம். என் மேல யார் கண்ணு வச்சாலோ, என் மேல யார் வைத்தறிச்சல் பட்டாங்களோ,
என் மேல யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, சோ அவங்களுக்கே இதெல்லாம் நீ திருப்பி போ அப்படின்னு நம்ம அனுப்புறோம். சரிங்களா? நான் இத வாங்கிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இத கிளென்ஸ் ஆயிட்டேன். இப்போ நீ அவங்களுக்கு திருப்பி போ. அந்த திருப்பி போன்றது வந்து, அவங்க இதுக்கு மேல இந்த மாரி நினைக்க கூடாது. நல்ல நினைப்ப குடு. அவங்கள முதல்ல கிளென்ஸ் பண்ணு. இல்ல என்ன என்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் என்னை விட்டு போயிடு. இந்த 2 விஷயத்துக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட் என்னன்னு. அப்போ நீங்க எப்பலாம் இந்த மாரி ஃபீல் பண்றீங்களோ, இல்ல எப்பலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது சுபகாரியங்கள் வீட்ல நடத்துறீங்க, ஒரு நல்ல காரியங்களுக்கு போயிட்டு வரீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பட்டு புடவைலாம் கட்டி நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து பட்டு வேஷ்டி கட்டிட்டு நல்ல ஒரு ஃபேமிலியா எங்கேயாவது வெளிய போயிட்டு வரீங்க. ஒரு அவுட்டிங் கூட போயிட்டு வரீங்க. எங்கெல்லாம் போயிட்டு வெளிய அந்த மாரி ஒரு நல்ல ஒரு செரிமனி, நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரீங்களோ, இல்ல நல்ல காரியங்களுக்கு போயிட்டு வரீங்களோ, நல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றீங்களோ, அந்த டைம் எல்லாம் கூட நீங்க இந்த மந்திர வார்த்தைய யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? "கரு நெரு நெடி போ, கரு நெரு நெடி போ, கரு நெரு நெடி போ" அப்படின்ட்டு உங்களோட குலதெய்வத்த நெனச்சோ, இஷ்ட தெய்வத்த நெனச்சோ சொல்லிடுங்க. சோ அப்பவே உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் வந்து ஏதோ ஒரு டாக்ஸிக்ல இருந்து வெளியேறின மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சோ இதுதான் கண் திருஷ்டிக்கான ஒரு மந்திர வார்த்தையா சுவிட்ச் வேர்டா இருக்கும்ன்றது நான் நம்புறேன். சோ நம்ம தான் அதுவும் இந்த சுவிட்ச் வேர்டு மந்திர வார்த்தை நம்ம தான் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். சோ நிச்சயமா இது நிறைய பேருக்கும் இது தேவைப்படும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் இது தேவைப்படும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது நம்ம தான் இத குடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனா யாரும் குடுத்துருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ இத உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்களும் அத யூஸ் பண்ணி பயனடையட்டும். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயத்த கொண்டு போய் நிறுத்தும். இந்த அதாவது கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லடி பட்டவங்க கூட தப்பிச்சுருவாங்க. காயங்கள் சரியாயிடும். அந்த கண்ணடி படுறவங்க வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு நிலைமையில இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முதல் மூல காரணமே கண்ணடி தான். சோ அது உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நடக்காம காப்பாத்துறதுனால உங்களுக்கும் நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும். அதனால இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இங்கேயும் இப்போதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? கரு நெரு நெடி போ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இதே மாதிரி வேற ஒரு சுவிட்ச் வேர்டோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி. உங்கள்